வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா, பிறந்த தேதி இங்கிலீஷ் தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28, பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லோருமே சூரிய பகவானுடைய அம்சம் ஏதோ ஒரு வகையிலே உங்களிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், கோயிலில் வீட்டில் இன்னைக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல மனதுக்காக, புத்திக்காக. இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும், அதில் சந்தேகம் வேண்டாம். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அது இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நேற்றைக்கும் இன்றைக்கும் அல்லது சில நாட்களுக்கு முன்னாடி அல்லது சில நாட்களுக்கு அப்புறம் சில ராசிகளுக்கான பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு தப்பும் கிடையாது. தினம் மாறுறதுக்கு இது ஒன்றும் நம்முடைய சட்டை கிடையாது. அதே கூட துவைச்சு தான் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி தான். எனவே கருத்து என்ன, இன்னைக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னா என்ன பரிகாரம், அவ்வளோதான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், அசட்டு தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி இதெல்லாம் உண்டு. அது ஜெயிக்கும். நாள் நல்ல நாளாக இருந்தால் நல்ல குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா நல்ல குணம் தோற்கும். எனவே பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி நிச்சயமாக நல்ல முறையில் வெற்றி அடையும். வெற்றி அடையலைன்னா அதனால் ஒரு நல்லது வரும். அதுதான், அதை புரிஞ்சுங்க தயவு செய்து. அனுகூலமான எண் 2, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியத்தினால தப்பா முடிவெடுப்பீங்க. தேவையற்ற வீம்பு, தேவையற்ற சப்பைக்கட்டு, தேவையற்ற பிடிவாதம், இதுதான் உங்களுடைய பலன் இன்னைக்கு. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? 3 நட்சத்திரக்காரர்களும் என்ன சொல்லுது ஜோதிடம்? வழிபாடு, கோயில் வழிபாடு. பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் தாராதேவியை போற்றி. இது கடுமையான கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும். அதான் நிச்சயமாக. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நிதானம் முக்கியம், கவனம். அனுகூலமான எண் 1, 7, திசை வடக்கு தெற்கு, நிறம் மஞ்சள், சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன, அதை பலம்னு கூட சொல்ல முடியாது. உங்களுடைய பலவீனமே பலமாகவும் பலமே பலவீனமாகவும் மாறக்கூடியதான் கிரக நிலைகளினோட அடிப்படை. அதாவது இன்னைக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், இன்னைக்கு உங்களோட பொறுமை ஜெயிக்கும், இன்னைக்கு உங்களுடைய நிதானம் வெற்றி படையும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாளாக இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்கு. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நம்மோட குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா சிறப்பாக இருக்காது. இன்னைக்கு நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். சப்போஸ் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையினுடைய விளைவு நல்லதாக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவம், உயர்வு, முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7, திசை வடக்கு மேற்கு, நிறம் மஞ்சள், பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ஞாபக சக்தி. ஏன் பலம் தானே அது, ஏன் பலவீனம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? சிலதை மறக்க முடியல, ஞாபகமாக இருக்குதுன்னா அது பலவீனம் ஆயிடுது இல்லை. எனவே ஞாபக சக்தி, பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, இது 3ம் உங்களுடைய மிகப்பெரிய பலம். அது இன்றைக்கு ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நல்ல மாற்றம் இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய பொறுமைக்கும் நிதானத்திற்கும் வெற்றி கிடைக்கும். கலக்கிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7, திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். உங்களுடைய குணம் என்ன? தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு. அதுவே அளவுக்கு மீறி போச்சுன்னா பலவீனம். அதனால் இன்றைக்கி தேவையற்ற வம்பு வழக்குகளில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு, வடக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சலனம், சபலம் எல்லாம் இருக்கு. அதுவாக வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதியை நினச்சிக்கோங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் சாரங்கமே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். தேவையற்ற வம்புகளிலிருந்து உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஆமாம், பிரார்த்தனையினுடைய பலம், பிரார்த்தனை என்பது மிகவும் பலமானதுன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய எழுத்து சித்தர் பாலகுமாரன் சொல்லியிருக்கிறார். எண்ணிய எண்ணியாங் எய்துவர் திண்ணியர் என்றெல்லாம் நீங்கள் திருக்குறளிலே படித்திருப்பீர்கள். வலுவான எண்ணம் உங்களை திடமானவராக ஆக்கும். எனவே நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 4, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, எவ்வளவு வெற்றி வந்தாலும் அதில் ஒரு குறைய நீங்களாகவே கண்டுபிடிச்சி நிம்மதியை குறைச்சிக்கிற இயல்பு உங்கள் இயல்பு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்காது. பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகலான நாள், நிம்மதியான நாள். உங்களோட வெளிப்படையான பேச்சுக்கு மரியாதை கூடும். உங்களாலே பண உதவி பெற்றவர்கள் நன்றியோடு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அதிகமாக பண உதவி செய்கிற ராசி எது? உங்கள் ராசி தான். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கலக்கிறீங்க. பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இருக்கு. அதனால நல்ல மாற்றம் இருக்கும். வழக்கமான உள்பயம் இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, திசை வடக்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை, மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன்கோபம். மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் அவர்களுக்கு கடுமையான முன்கோபம் வரும்பாங்க. அதே மாதிரி மதிப்பிற்குரிய காமராஜர் அவர்களுக்கு கடுமையான முன்கோபம் வரும்னு சொல்லுவாங்க. கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு. அப்புறம் சாந்தமாயிடுவார், அது வேறு. திட்டு வாங்கினவங்க மறக்காமல் இருக்கணுமே, அதுதான பிரச்சனை. அவங்க மறந்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி முன்கோபம் உங்களுக்கு அதிகம், அதனால பிரச்சனைகள் வரும். எனவே இந்த வழிபாடு உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. நிதானம், கவனம். அனுகூலமான எண் 1, 7, திசை மேற்கு, கிழக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சூரியனோட அம்மா பேர் அதிதி தேவி. எனவே அந்த வழிபாடு உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும். நிச்சயமாக பிரார்த்தனை பலம் அளிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஈவன் நியூரோ சயின்டிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட், மூளை நிபுணர்கள் எல்லாமே சொல்லியிருக்கா வலுவான பிரார்த்தனை நம்மை வலிமையாக்கும் அப்படின்ட்டு. எனவே செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க பிரச்சனைகள்ல இருந்து, தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து. அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிகார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும். தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், சலனம், சபலம், சஞ்சலம் எல்லாம் வரும். பிரார்த்தனை உங்களை காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை, நிதானம். நீங்களா இருக்க மாட்டீங்க. அதுதான் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். புரட்டாதிக்கும் சரி, சதயத்துக்கும் சரி, அவிட்டத்துக்கும் சரி. எனவே கவனம் கவனம் கவனம், நிதானம். உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கட்டாயம் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், சில மந்திரங்களை சொல்லணும். என்ன சொல்றது? ஓம் காசியபரே போற்றி, ஓம் காசியபரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. மீனராசிக்கார நேயர்களே, நிதானம், தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, ஓம் புஷ்கரமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்கள் எல்லா விஷயத்திலையும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். கவனமாக இருங்கள். ஆம். அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அது தெரியுங்க. அதனால் என்ன இப்போ? அதனால் என்னென்னா, சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு கட்டாயம் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு சில பேருக்கு ராசியாக இருக்காது. ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஜோசியரை கூப்பிட்டு வீட்டோட அமைப்பை காட்டுறது நல்லது. அதை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ, சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க தயவு செய்து. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுவிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.